உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அந்த பார்வதிபுரத்து எளிய மக்கள், உழைக்கின்ற மக்கள் வயல்வெளியில் சென்று காலையிலிருந்து மாலை வரை உழைத்து களைத்து சேற்றில் காலை வைத்து கைகளிலும் சேற்றை அப்பிக்கொண்டு உடல் உழைப்பை கொடுத்து வியர்வை பொங்க பொங்க உழைத்திருந்த அந்த கிராமத்து மக்களுக்காகவே நம்முடைய வள்ளல் பிரான் உபதேச குறிப்புகளை பேசினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு உரையைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த எளிய மக்களுக்கு சந்தேகம் 1000 இருக்குங்க. மயிலிறகால் வருடுவதைப் போல் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அவருடைய உரைநடையோட சிறப்பே அதில் அப்படியே ஒரு நதி ஓடுற மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் எந்த அச்சமும் இல்லாமல் அதில் கால் பதிக்கலாம். அந்த நதியின் நீர் நம்முடைய கால்களுக்கு மிகவும் ஆதரவாக சுகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய முறை பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற அந்த உரைநடை பற்றியும் அப்படி தான். முதல்ல வாசிக்கலாம், அதற்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனினும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறியின்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறம் கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார்ல. 1873ஆம் ஆண்டு அக்டோபர் 22 செய்த உரையைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களா, 1873ஆம் ஆண்டு பேசிய உரையை இந்த 2026 நாம் மீண்டும் பேசுகிறோம், யோசிக்கிறோம், நேசிக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஆணித்தரமான உண்மையை நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லி இருக்கிறார் அந்த பார்வதிபுரத்து மக்களிடம் அப்படிங்கிறதான். அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா? அந்த கோயில்களுக்குள் இருக்கக்கூடிய வைதிகர்கள் நீங்கள் இப்படித்தான் சாமி கும்பிடணும், இந்த மொழியில் தான் சாமி கும்பிடணும், இப்படித்தான் மந்திரம் சொல்லணும், இந்த மாதிரி ஆகமத்தை எல்லாம் பின்பற்றணும், இப்படி பூ போடணும், இப்படி பன்னீர் தெளிக்கணும், இப்படி 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 என்று திரும்ப திரும்ப அந்த எளிய மக்களை கோயிலுக்கு வெளியேயே நிறுத்தி வைத்திருந்தார்கள் இல்லையா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிற மாதிரி இவங்களை உள்ளே வரவிடாமல் இருப்பதற்கான ஒரு சூட்சுமமாக, ஒரு உபாயமாக, ஒரு அபாயமான ஒரு சிந்தனையாக, நீ வெளியிலேருந்தே கோயில் கோபுரத்தை பார்த்துக்கோ, அதுவே உனக்கு கோடி புண்ணியம் என்பதாக இந்த எளிய மக்கள் உள்ளே வரவிடாமல் தடுக்கப்பட்டார்கள் அந்த வைதிகர்களா. அப்படின்னா அவங்களுக்கு 1000 கேள்வி. எங்களுக்கு இதிகாசம் தெரியாது ஐயா, எங்களுக்கு புராணம் தெரியாது ஐயா, எங்களுக்கு மந்திரம் தெரியாது ஐயா, எங்களுக்கு இந்த ஆகம முறைகள்லாம் தெரியாது ஐயா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடல் உழைப்பு மட்டும்தான். போகிற போக்கில் அப்படியே கன்னத்தில் போட்டு போயிடுவோம், போகிற போக்கில் சாமி காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம். அப்படின்னா இது குறைவான பக்தியா? கோயிலில் இருக்கக்கூடிய வைதிகர்கள், வேறு மொழி பேசுகின்ற வைதிகர்கள், நமக்கு புரியாத மொழியில் மந்திரம் சொல்லுகின்ற வைதிகர்களுக்குத்தான் இறை அருள் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு ஒரு நீண்ட சந்தேகத்தை கேட்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலாகத்தான் 1873 அக்டோபர் 22 நம்முடைய வள்ளல் பிரான் இந்த பதிலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அது எதுலேயுமே லட்சியம் வைக்காதீங்க அப்படின்னு ஒற்றை வாக்கியத்தில் மிகவும் ஆணித்தரமான ஒரு பதிலை கொடுக்கிறார். இந்த துணிவு இருக்கு இல்லையா, இதுதான் நம்முடைய வள்ளல் பிரானின் ஆன்மீக புரட்சிக்கான அடிநாதம் அப்படின்னு நம்ம உணரணும். திரும்ப பார்க்கலாம் வள்ளல் பிரான் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னு. நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனினும் லட்சியம் வைக்க வேண்டாம். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் அப்படிங்கிறாரு. ஏன்னா கலைகள்னு வந்தாலே அது மேன் ரிட்டன், மேன் மேட், மேன் கிரியேட்டட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நடனக்கலைன்னா அது அப்படியே வானத்திலேருந்து குதித்து பூமிக்கு வந்துடல. ஒரு புராணம் எழுதப்பட்டிருக்குன்னா யாரோ ஒருவர் எழுதியிருக்கிறார், ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார், நமக்கு முன்னால் தோன்றிய ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார், அவ்வளோதான். ஆகமம்னாலும் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று கேட்டு எழுதியிருக்கக்கூடும்.
அதனால் இது எல்லாமே கலைகள் என்று வரும்போது அது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை, மேன் மேட், மேன் கிரியேட்டட். அதனால் அது இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்த எதுலேயுமே லட்சியம் வைக்க வேண்டாம், தெளிவாக சொல்லிடுறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு பதில்! அந்த எளிய மக்களுக்கு அவர்களுடைய மனசை வருடுவது மாதிரி, அவர்களுடைய மனசுக்கு நிம்மதி தருவது மாதிரியான ஒரு பதிலை கொடுக்கிறார். வேற என்னெல்லாம் சொல்றார் பாருங்க. நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனினும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறியின்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும், இதுதான் மிக முக்கியம். ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போறார், ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அந்த எல்லாத்துலேயுமே தெய்வம் அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஒரு 3 தலை, 4 தலை, 8 கை, 8 புஜம், இப்படியாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே தவிர உண்மையிலேயே தெய்வம் என்பது என்ன என்கின்ற அந்த உணர்வை, அந்த அர்த்தத்தை, அந்த தத்துவத்தை, அந்த சித்தாந்தத்தை கொடுக்கவே இல்லை. குழுவுக்குரியன்றி அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு கோட் வேர்டு மாதிரி. இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் கோடிங் எழுதுகிறோம்ல, C++, ஜாவா அப்படின்லாம் எழுதுகிறோம்ல, மொபைல்னால் கூட நமக்கான கோடு வரும். 1 டைம் பாஸ்வேர்டு வருதுன்னா அந்த 1 டைம் பாஸ்வேர்டு தான் ஒரு கோடு. இப்படியான ஒரு கோடிங்காகத்தான் இறையை கொடுத்திருக்கிறார்களே தவிர வெளிப்படையாக, ரகசியமாக அன்றி வெளிப்படையாக எல்லோரும் புரிந்து கொள்வதை போல். இப்போ வானத்தை மேலே அண்ணாந்து பார்த்தா வானம் எப்படி இருக்குன்னா மேலே எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். இந்த தேசத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு தேசத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறது கிடையாது. அதுமாதிரி காற்றுன்னா எப்படி இருக்குன்னா எல்லா இடத்திலும் பிரபஞ்சம் முழுக்க காற்று ஒரே மாதிரி தான் இருக்கும். நிலம் எப்படி இருக்குன்னா அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெருப்பு எப்படி இருக்குன்னா அதுவும் ஒரே மாதிரி தான். மழை எப்படி இருக்கும், நீர் எப்படி இருக்குன்னாலும் அருவினா இப்படி இருக்கும், நதினா இப்படி இருக்கும், குட்டைனா இப்படி இருக்கும், கடல்னா இப்படி இருக்கும்னு எல்லா இடங்களிலும் இந்த தத்துவங்கள், சித்தாந்தங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறை என்கின்ற தத்துவத்தை மட்டும் அவரவர் கற்பனைக்கு ஏற்ப விரித்தோ சுருக்கியோ கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதில் ரகசியங்களான குறியீடுகள் தான் இருக்கின்றனவே தவிர வெளிப்படையான சிந்தனைகள் எதுவுமே இல்லை என்பதை வள்ளல் பிரான் வெளிப்படையாக உணர்த்துகிறார் நமக்கு. அந்த பத்தியோட அடுத்த வரியை பாருங்க. குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை என்னதென்றும் கொஞ்சமேனும் புறம் கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள்னா அதில் வெளியில தெரியவே வாய்ப்பில்லை. அந்த மாதிரி ஒரு பொருளை மண்ணை போட்டு மறைக்கிறோன்னா அது கொஞ்சம் கூட நம்மளுடைய புறக்கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அந்த மாதிரி மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள், புரிந்து கொள்ளவே முடியாதபடி செய்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக யானையை அந்த 5 நண்பர்கள் தடவி பார்த்த கதை நமக்கு தெரியும்ல. அந்த பார்வை குறைபாடுள்ள அந்த 5 நண்பர்கள் தடவிய போது காதுகளை தடவிய ஒருத்தர் முறம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, கால்களை தடவிய ஒருத்தர் தூண் மாதிரி இருக்கின்றாரு, உடம்பை தடவிய ஒருத்தர் சுவர் மாதிரி இருக்கின்றாரு, தந்தத்தை தடவிய ஒருத்தர் பளிங்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு என்பதாக ஒவ்வொருவரும் அவரவர் அனுபவத்திற்கேற்ப உணர்ந்து கொண்டதை போல் இறையை சொல்கிறார்களே தவிர உண்மையான நித்தியமான உண்மை என்பதை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் என்று சொல்லி தருகிறார். அந்த மண்ணை தோண்டி எடுத்து அவர்கள் ஆகமம், இதிகாசம், புராணம் இதன்படி சொன்ன உண்மைகள் எதுவுமே கற்பனைகள் தான் என்பதை வள்ளல் பிரான் இந்த உரைநடையில் நமக்கும் உணர்த்துகிறார். ஏன்னா 2 நூற்றாண்டு தள்ளி வந்தப்புறம் கூட நாமும் இன்னமும் இந்த குழப்பத்தில் தான் இருக்கிறோம். எனவே நமக்கானதாகவும் இதை சொல்கிறார் வள்ளல் பிரான். இப்போது இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்ல, இனி வர இருக்கும் நூற்றாண்டுகளுக்குமான பதில் இதுவாகத்தான் இருக்க முடியும். யோசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.